ஹலோ சோஃபி. ஆ சொல்லுங்க ஆதி. சாரி சோஃபி, இந்த டைமில் கால் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, அதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆதி, சொல்லுங்க. சோஃபி, நான் அனுவோட மாமா கிட்ட பேசணும். கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் கால் போடுறீங்களா? ஆ ஓகே. ஆனால் எதனா பிரச்சனையா? இல்லை ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. நான் ஜஸ்ட்டு அவளை பார்க்கணும். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால தான் கேட்குறேன். சரி, அப்போ லைனில் இருங்க, நான் அவருக்கு கால் பண்ணுறேன். ஓகேம்மா. ஹலோ சோஃபி, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? மாமா, அது வந்து ஆதி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். சொல்லு ஆதி, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ப்ரோ, நான் அனுவை பார்க்கணும் ப்ளீஸ். சரி ஆதி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இப்போ வீட்டில் இருக்கேன் ப்ரோ, சென்னையில் இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே ரிட்டர்ன் வந்துடுவேன். இப்போது எங்கள் அத்தை மாமா இருக்காங்க, அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் காலையில் வேணா வரீங்களா, கொஞ்சம் ஏர்லியரா? அந்த டைமில் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போவே கூட கிளம்புறேன். நான் உங்களுக்காக இல்லைனாலும் அவளுக்காகவாது உங்களை பார்க்க வைக்கணும். ஏன் அனுக்கு அவ்வளோ முடியலையா? மெடிசன் கொடுக்குறாங்க, ஆனால் எதுவும் அவளுக்கு ரியாக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு 105 இருந்துச்சு, இப்போ 102 இருக்குது. அப்படியே தான் இருக்குது ஃபீவர். அச்சோ. அதுவும் இல்லாமல் உன் பேர் தான் சொல்கிறா. ஏன், என்னாச்சு? தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு எழுந்த ஆதின்னு சொல்கிறா. அந்த டைமில் யாரும் இல்லை, அதனால ப்ராப்ளம் இல்லை. அதனால மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட கேட்ட உடனே வர சொன்னேன். அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. ஆமாம் ஆதி, ஆஃப்டர்நூனே அவள் உங்கள் பேர் தான் சொன்னா. நல்ல வேளை அவங்க அம்மாவுக்கு சரியாக புரியல. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா அதனால கூட அவள் பெட்டர் ஆகலாம்ல. சரி, நான் அவளுக்கு ரியாக்ட் ஆகுற மாதிரி எதனா மெடிக்கேஷன் கொண்டு வரேன். நான் உடனே கிளம்புறேன். ஆதி, அப்புறம் நீங்கள் வரும்போது உங்களோட கோட்டு, ஸ்கெத்தோஸ்கோப்பர் இந்த மாதிரி எதனா கொண்டு வாங்க. வீட்டில் வேறு யாராவது பார்த்தா கூட சமாளிச்சுக்கலாம். சரி ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொண்டு வரேன். நான் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். கொஞ்சம் அனுவை பார்த்துக்கோங்க. அப்போ ஓகே ஆதி, நான் வச்சிடுறேன். சோஃபி, ரொம்ப தேங்க்ஸ் சோஃபி. பரவாயில்ல ஆதி, நீங்கள் பார்த்து வாங்க. ஓகே. சரி ஆதி, நான் வச்சிடுறேன். சோஃபி, இங்கே தான் இருக்கியாம்மா? சொல்லுங்கம்மா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, 2 நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு இருந்தேன். அப்படியாம்மா, சொல்லுங்க. சோஃபிம்மா, அனு எப்படியும் அப்படிதாம்மா, நீயும் எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீ ஏதோ அம்மா கிட்ட வருத்தப்பட்டுக்காத. அம்மா, எனக்கு நினைவு தெரிஞ்சு அம்மானு கூப்பிட்டதே உங்களை தான். அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட கஷ்டப்பட போகிறேன் சொல்லுங்கள். சோஃபிம்மா, நம்ம ராம நீ கல்யாணம் பண்ணிக்கிறியம்மா? ராம் ரொம்ப நல்ல பையம்மா, அதனால தான் அனுக்கு நாங்கள் அவனை கேட்டோம். ஆனால் அவன் வாயாலே சொல்லிட்டான், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பானு. உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லுமா, நான் எல்லார்கிட்டையும் பேசிக்கிறேன். அம்மா, எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு எதுவுமே இல்லைம்மா, நீங்கள் எது சொன்னாலும் சரி. ஆனால் நான் படித்து முடிக்கிற வரைக்கும் கல்யாணம்லாம் எதுவும் வேணாம்மா. சரிம்மா, உன் படிப்பு முடிகிற வரைக்கும் யாரும் அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி உனக்கு வேறு யார் மேலேனா விருப்பம் இருந்தாலும் தயக்கம் பார்க்காம அம்மா கிட்ட சொல்லுமா. அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு யார் மேலேயும் எந்த விருப்பமும் இல்லை. நான் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற ராமாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, எனக்கு ராமாமான்னு கிடையாது, நீங்கள் யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் உண்மையா அனு கூட நான் சொன்னால் கேட்பாளான்னு தெரியலம்மா. நீ இப்படிலாம் சொல்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அம்மா, அது வந்து அனு சத்தியமாக கேட்க மாட்டாம்மா, அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அது என்னவோ உண்மைதாம்மா, என்ன பண்ணாலும் இப்போவே முரடு பிடிக்கிறா. அப்பா வேற இருக்க அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு. சோஃபிமா, நான் சும்மா வாய் வார்த்தைக்காகலாம் சொல்லலைம்மா. உன்னை 2 வருஷம் தூக்கி வளர்த்ததுக்கப்புறம் தான் அனு என் வயிற்றுலே நின்னான். அப்படி எங்களுக்கு புள்ளையே நிற்கலைன்னா கடைசி வரைக்கும் நீ போதுந்தாம்மா உன்னை வளர்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லாம் சேர்ந்து தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பரவாயில்லம்மா, இப்போவும் நான் உங்கள் வீட்டு பொண்ணு தான். அப்போது அனு எனக்கு தங்கச்சி தான் போலம்மா. நான் தான் அவளை ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். அத்தை, இப்போ அனுக்கு பரவாயில்ல, நீங்கள் வேணா வீட்டுக்கு போயிட்டு வாங்களேன். பரவாயில்ல ராம், நீ வேணா சோஃபியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டு வா, நான் அனு பார்த்துக்கிறேன். இல்லை அத்தை, நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் சமைச்சு கொண்டு வருவீங்கல்ல. ஹோட்டல் ஃபுட்டுலாம் வேணாம் அத்தை, ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சொன்னேன். ஓ, அப்படின்றியப்பா. சரி, அப்போ நானும் சோஃபியும் கிளம்புறோம், நீ இருந்து பார்த்துக்கோப்பா. சரி அத்தை, எப்படி போகிறீங்க? மாமா வண்டியில் தான்ப்பா போகணும், நீ உள்ளே போய் அவரை அமுச்சு விடு, நாங்கள் 2 பேரும் அவர் கூட போய்க்கிறோம். சரி அத்தை, நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துன்னா கூப்பிட்டு வரேன். என்ன சோஃபி, திரும்ப வரியா இல்லை காலேஜ் எதனா போகணுமா? மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனு சரியானதுக்கப்புறம் நான் காலேஜ் போகிறேன். இன்னைக்கு நான் லீவே எடுத்துக்கிறேன். லீவ்லாம் அடிக்கடி எடுக்காத. இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, நாளையிலிருந்து கரெக்டாக போயிடு. சரி ராம், நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நான் உள்ளே போய் அனு அப்பாவை கூப்பிட்டு வரேன். சரி அத்தை. வாழும் நாளெல்லாம் நீ
சோஃபி காஃபி டீ எதனா வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் மாமா. அத்தை மகளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க போல. ஆமாம் சோஃபி, எனக்கு என்னமோ ஆதியை பார்த்து தான் அவள் சரியாவான்னு தோணுது. அதான் அவனை வர சொல்லிட்டேன். ஆமாம், ஆனால் அனு உண்மையாகவே ரொம்ப லக்கி தான்ல. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், அவளோட அப்பா அம்மா நீங்கள் அப்புறம் இப்போ ஆதி எல்லாருமே அவன் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கீங்களே. அவள் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாள். அவள்கிட்ட யாரும் சத்தமாக பேசிக்கூட நான் பார்த்தது கிடையாது. அது என்ன உண்மைதான் சோஃபி. 10 வருஷம் கழிச்சு பிறந்தா, அதனால தான். சோஃபி. ம், என்ன மாமா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சோஃபி, பார்த்து. சரி மாமா, அப்போ நான் அத்தை கூட கிளம்புறேன். பூரியா? சரி, பார்த்து போ. மாமா. ஒன்றும் இல்லை அனு, பயப்படாத. அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. சரியா ஆதி, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். யாராவது வந்துட்டாங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். ஏய் அனு. என்ன ஆதி, நீ எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லை, பயப்படாத. அதான் உங்கள் அப்பா அம்மா இங்கே இல்லைல்ல. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன். சரி, அதை விடு. நீ எப்படி வந்த? பைக்கில் தான் அனு வந்தேன். ஏன் ஆதி இப்படி பண்ற? நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா நீ இப்படி வந்துட்டே இருக்க. அனு என்ன பேசுகிற? என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணுற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது ஆதி. அனு என்னால் முடியல. ஒரு டைம்க்கு மேலே சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதான் நைட்டு சோஃபி கால் பண்ணேன். சோஃபி தான் உங்கள் மாமா கான்ஃபரன்ஸ் கால் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ வந்திருக்கேன். இப்போ உங்கள் அப்பா அம்மா இல்லை, அதனால பயப்படாத. ஆதி, எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? அனு உனக்கு புரியுதாடி? ஆல்ரெடி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நீ இங்கே சஃபர் ஆகும்போது நான் எப்படி அங்கே இருப்பேன்? போ ஆதி, நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியல. இனிமே இப்படிலாம் பண்ணாத. இங்கே பாரு அனு, நான் மற்ற பசங்க மாதிரி இல்லை டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு. உனக்கு ஒன்றுனா நான் எங்கே இருந்தாலும் வருவேன். ச்சே, என்ன ஆதி நீ? இங்கே பாரு அனு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றுனாலே நான் விட மாட்டேன். அப்படி பார்த்தா நீ என் லைஃப். எப்பவும் நீ இதே மாதிரி இருப்பியா ஆதி? ப்ராமிஸ், சாகுற வரைக்கும் நான் உன்கிட்ட இப்படி தான் இருப்பேன். நீ போ, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. சரி சரி வா, ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட்டா? எதுக்கு? ஆதி என்ன பண்ற? அனு கொஞ்ச நேரம் அமைதியாரு. நீ என்ன பண்ற? என்ன அனு, உன் ஹார்ட்டு இவ்வளோ வேகமாக துடிக்குது? அதுவும் இல்லாமல் ஆதி ஆதின்னு துடிக்குது. சரி திரும்ப இன்ஜெக்ஷன் போடணும். ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இங்கே பாரு அனு, இங்கே கொடுக்குற மெடிக்கேஷன் 1 வீக் ஆகும் நீ சரியாக. நான் போடுற மெடிசன் எடுத்துக்கோ, சீக்கிரமாக சரியாயிடும். ஆஹா, நீ பாட்டுக்கு விஷ ஊசி போட்டு எனக்கு கொண்டுட்டீன்னா? ஏய் லூஸு, உன்னை கொண்டுட்டு நான் எங்கடி போவேன்? இல்லை இல்லை, எனக்கு பயமா இருக்கு. ஓ, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லை. சரி இந்தா போடு. என்னடி வலிக்குதா? இல்லை இல்லை, அவ்வளவா வலிக்கல. ஆதி, நீ என்ன பார்த்துட்டே இருக்க? உன் வீட்டிலலாம் உன்னை தேட மாட்டாங்களா? ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. ஏய், இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீயே ஃபீல் பண்ணுவேன். ஓ, அப்படி என்ன பண்ண? நைட் ஒரு 2 மணி இருக்கும். அப்பா கிட்ட போய் உனக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும்னு கேட்டுட்டு வந்தேன். சேம் மெடிசன் எங்கேயும் அவைலபிள் இல்லை, அதனால எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எப்படியோ சோஃபிக்கு கால் பண்ணி உங்கள் மாமா கிட்ட பேசி சமாளித்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். இன் பிட்வீன் எனக்கு இன்னைக்கு செமினார் வேறு. தென் செமினாருக்கு ரெடி பண்ண எல்லா நோட்ஸும் ப்ரிப்ரேஷனும் என் ஃப்ரெண்ட் தியா கிட்ட கொடுத்து அவளை ப்ரெசென்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆதி, ரொம்ப தேங்க்ஸ். நீ தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பண்ணேனா? வேற என்ன? உனக்கு எதுனாலும் நான் தான் அனுப்பணும். உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். சரி கையெடு. எப்படி ஆதி, இவ்வளோ க்யூட்டாகவும் இருந்துட்டு சிங்கிளாக இருக்கேன்? யார் சொன்னா நான் சிங்கிள்னு? நான் நேற்றே கமிட் ஆகிட்டேன். கமிட்டட்லாம் இல்லை, நீ சிங்கிள் தான். ஒத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஈகோ. ஓகே, பார்த்துக்கிறேன். சரி, நீ எல்லா பேஷண்ட்டும் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா? இல்லை, சரியாக புரியல நீ என்ன சொல்ல வரேன்னு. உன்கிட்ட வர பேஷண்ட்டோட கையை இப்படி தான் பிடிச்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பியா? என்ன பண்ணுறது, நீ தான் என்னோட பர்மனெண்ட் ஆச்சு. அதான் உன்னை ஸ்பெஷலாக கேர் பண்ணிக்கிறேன். நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கேன் ஆதி. நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கோ, நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நல்ல பையன் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப கெட்ட பையன். உன்கிட்ட நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரி நீ கிளம்பு, டைம் ஆச்சு. ரொம்ப நேரம் இருந்து மாட்டிக்காத. மாட்டிக்கிட்ட என்ன செய்வேன்? அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுவேன் ஆதி. நான் தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்லி. பரவாயில்ல மேடம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அனு உடம்ப பார்த்துக்கோ. சரியாயிடுவேன் ஆதி, நீ ஒன்றும் வரி பண்ணாத. அனு காலேஜ் அங்கே வந்து படிக்கிறியா ப்ளீஸ்? அப்பா விட மாட்டார் ஆதி. ஏன் அனு, அங்கே தான் உங்கள் ராம் மாமா வீடு இருக்குல்ல, நீ அங்கேருந்தே படிக்கலாம்ல. அதுக்கு இல்லை ஆதி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பிறந்தேன்.
அதனாலே என்னமோ என்னை எங்கேயுமே விட்டதில்லை. ஓ ஓகே, அப்போனா நீ அவங்களுக்கு ரொம்ப கிஃப்டட். உன்னை யாருக்கும் தர மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. ஆமாம், அதனால தான் ராமா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. கூடயே இருப்பேன்ல. நீ ஸ்டடீஸ் அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிற? ஐ மீன் எங்கே செட்டில் ஆக போகிற? நீ சொல்லானு எங்கே இருக்கலான்னா இருக்கலாம். ஏன்னா நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கல. அப்போது இங்கே இருந்தில்ல மாதி. அப்பா, ஒரு வழியாக ஒத்துக்கிட்டியே. நானும் ஒன்றும் ஒத்துக்கல. ஒன் செகண்ட் ஃபோன் வருது. ஹலோ ஆதி, எங்கடா இருக்க? ஹலோ தியா, நான் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கேன். ஹே, என்ன நேற்று தானே இங்கே வந்தேன், மறுபடியும் அங்கே போயிட்டியா? வரதுக்கான சுச்சுவேஷன் உடனே வந்துருச்சு, அதான் வந்தேன். சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். இப்போ முக்கியமான வேலையில் இருக்கேன். ஆதி, ஏன்டா எப்பவும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா உன்னை? லீவில் கூட நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. என்ன அப்படியே இருந்துக்கோ. தியா, நான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன்னா கால் பண்ணுவேன், வெயிட் பண்ணு. ஆமாம், நீ இப்படி தான் சொல்லுவ. அப்புறம் இன்னைக்கு செமினார் அட்டன் பண்ணணுன்றதுக்காக தான் எனக்கே கால் பண்ணேன், இல்லைனா நீ ஏன் கால் பண்ண போகிறேன்? ஆமாம், சரி ஃபோனை வை, நான் அப்புறம் பேசுகிறேன். ஆதி, மிஸ் யூடா. லூஸு, ஃபோனை வை, வரேன். அனு, இல்லை நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆச்சு. ஏன் சுகமாயிட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. அனு, டென்ஷன் பண்ணாத. இவ்வளோ நேரம் நார்மலாக தானே இருந்த. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கிளம்புங்க. என்ன அனு, ஏன் கோச்சிக்கிட்ட? சரி, எதுவும் சொல்ல தேவையில்ல, நார்மலாக பேசி அனுப்பு. இப்படி அனுப்புனா நான் எப்படி போவேன்? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. இங்கே பாரு அனு, எதுக்கு நீ டவுனாக இருக்கன்னு தெரியல, பட் நான் ரீசனாக இருந்தால் ரொம்ப சாரி. ம். என்ன அனு, இப்படி அனுப்புனா நான் எப்படி போவேன்? டென்ஷன் பண்ணாத. எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை ஆதி. ஒன்றும் இல்லைன்னு சொல்லாத. நீ கிளம்ப ஆதி, எங்கள் வீட்டில் எல்லாம் வந்துட போகிறாங்க. சரி ஓகே, நான் போகிறேன். நீ ஏதோ என் மேலே கோவமாக இருக்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ம், பை. ஓகே, எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன பொசசிவ் ஆகுறியா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. ஓ, அப்போ நான் யார்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல. நான் ஏன் உன் மேலே பொசசிவ் ஆகணும்? ஆதி, தள்ளிப்போ, யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாயிடும். ஆகட்டும், நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ அடி வாங்க போற? அனு, நேற்று செயின் போட்டு போனல, அப்பா கேட்டார். அச்சோ, ஏன் ஆதி, மறைச்சிட்டு போயிருக்கலாம்ல. இல்லை, அப்பா கேட்க மாட்டார், கேட்டாலும் சொல்லிக்கலாம். அப்புறம் ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன். ஓய் டாக்டர், ஒழுங்காக போய் படிங்க, அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம். படிக்கிறதுல எனக்கு கஷ்டமே கிடையாது, அது பாட்டுக்கு வரும். ஆனால் இது லைஃப், இதையும் மேனேஜ் பண்ணணும். சரி சரி, அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பேச வைக்கிற வழியை பாரு. நீ சொல்லிட்டல, பண்ணிடுறேன். அனு, உன்னை விட்டுட்டு போ கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வேறு வழியில் போய் தான் ஆகணும். உடம்ப பார்த்துக்கூடி, நான் வந்துடுறேன் சீக்கிரமா. நீ வர தேவையில்ல, நானே 1 வீக்கில் அங்கே வந்துடுறேன். சரி, நான் போட்டுமா? ம், வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் வாயிலேருந்து. சரி, நீ கிளம்பு. அப்போது உண்மையாக போட்டுமா? தாராளமாக போங்க. பாரு. ம், பாரு. சரி, நான் உண்மையாகவே கிளம்புறேன். பை, டேக் கேர். அனு, ஈவினிங் கால் பண்ணுவேன், தயவு செஞ்சு ஃபோன் எடு. நீ பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, டேக் கேர், பாய். என்ன பார்த்துட்டே இருக்க? வேற ஏதாவது சொல்லணுமா? நான் சொல்ல ரெடியாக தான் இருக்கேன், நீ தான் கேட்க ரெடியாக இல்லை. நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, முதல்ல கிளம்பு, எங்கள் அப்பா வந்துட போறாரு. சரி நான் போகிறேன். நீதானே நான் வாழும்